2026ல கோடிங் லேர்ன் பண்ணாதீங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா கோடிங் லேர்ன் பண்றாங்க. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் அவங்களால ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடிய மாட்டேங்குது. வேரஸ் ஃபியூ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கோடிங்லாம் லேர்ன் பண்ணி அவங்களால ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுது. அண்ட் நல்ல கம்பெனில நல்ல பேக்கேஜ்ல பிளேஸ் ஆக முடியுது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ரைட்டான கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ரோட் மேப் அவங்க ஃபாலோ பண்ணதுனால தான். ஒரு உண்மையை சொல்லவா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்சஸ்ல கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றது கிடையாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டான அவேர்னஸ் கொடுக்கறதும் கிடையாது. ஆஸ் அ ரிசல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் அண்ட் மணி வேஸ்ட். இதையே தப்ப நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா கோடிங் லேர்ன் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ப்ராப்பரா கோடிங்லாம் லேர்ன் பண்ணி நல்ல கம்பெனில நல்ல பேக்கேஜ்ல பிளேஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற ப்ரூவன் ரோட் மேப்பை எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரூவன் ரோட் மேப் ஃபாலோ பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ நீங்க புதுசா கோடிங் லேர்ன் பண்ணலான்னு இருக்கலாம், இல்ல ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கே ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ரைட்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா, C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்றது தப்பு கிடையாது. ஆனா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ப்ராப்பரா லேர்ன் பண்ணாம மாஸ்டர் பண்ணாம மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை தான் தப்புன்னு சொல்றேன். இதே மாதிரி நீங்க மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்றேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க தவிர எந்த யூஸ்மே கிடையாது. இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நோ யூஸ். தேர்ஃபோர் நீங்க கோடிங் படிக்கலான்னு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. டெக் ஸ்டாக்னா நத்திங் பட் என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் ஒரு மெர்ன் ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, லைக் வேரியஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இதை தான் நம்ம டெக் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு எந்த டெக் ஸ்டாக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ பேஸ்ட் ஆன் தட் அந்த ஸ்பெசிபிக் டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. உங்கள நிறைய பேத்துக்கு எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூசிங்கா இருக்கும். லைக் ஜாவா ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணலாமா, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணலாமா, இல்ல மெர்ன் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணலாமான்னு பயங்கர கன்ஃபியூசிங்கா இருப்பீங்க. நான் ஒரு உண்மையா சொல்லிட்டா, நீங்க எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அண்ட் எம்என்சி கம்பெனிஸ்ல. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியறது இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க டாப் எம்என்சில பிளேஸ் ஆகணும்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிங்க, அப்போ மட்டும்தான் டாப் எம்என்சில உங்களால பிளேஸ் ஆக முடியும். இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. நீங்க இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஜாவா ஆர் பைத்தான் ஆர் மெர்ன் ஃபுல் ஸ்டாக் எது சூஸ் பண்ணாலுமே ஸ்டார்ட் அப் அண்ட் எம்என்சி கம்பெனிஸ்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல அந்த கம்பெனிஸோடைய அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா ஜாவா ஆர் பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்க எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சிம்பிளா நீங்க டிசைட் பண்ணலாம். லெட்ஸ் சே உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், லைக் இதுக்கு முன்னாடி நீங்க லேர்ன் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ப்ரீவியஸா நீங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணுங்க. அண்ட் இல்ல நீங்க ஜாவாவும் படிக்கல பைத்தானும் படிக்கல, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிருக்கீங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல சம் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க மெர்ன் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணாதான் ஹை டிமாண்ட் இருக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணா மட்டும் பத்தாது, அதர் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதர் ரெக்வயர்ட் ஜாப் ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும்னே தெரியாம நம்ம எந்த டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணணும், நம்ம ரைட்டான டெக் ஸ்டாக் தான் சூஸ் பண்ணணும்னு இப்படிதான் திங்க் பண்றாங்களே தவிர அபார்ட் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அதர் ரெக்வயர்ட் ஸ்கில் செட்லாம் என்னென்ன இருக்குன்னு அதுல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஆஸ் அ ரிசல்ட் ஸ்டூடெண்டால ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல. டோன்ட் வரி அபவுட் தட், நான் ஒன் பை ஒன்னா டீடைல்டாவே சொல்றேன். ஓகேவா? அப்போ இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க, ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணோம்னா ஈஸியா நம்ம இன்டர்வியூல ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியா நம்ம இன்டர்வியூஸ்லாம் கிராக் பண்ணிடலாம். பட் டில் நவ் கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ஸ்ட்ராங் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் நாலேஜ். புரியுதா? அப்போ நீங்க வந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்றது முக்கியம் கிடையாது, அதுல இருக்கிற பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் வருது, பக் வருதுன்னா அதை உங்களுக்கு டீபக் பண்ண தெரியும். தேர்ஃபோர் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்றேன்னு உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாம ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு நீங்க ரைட்டான கைடன்ஸ்ல மென்டார் சப்போர்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணா மட்டும்தான் முடியும். உங்களாலேயே ஓனா ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணணும். அதாவது எந்த ஒரு வீடியோஸ் பார்க்காம யாரோடைய ஹெல்ப்புமே இல்லாம உங்களாலேயே பேஸ்ட் ஆன் தி ரெக்வயர்மெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியணும்.
பேஸ்ட் ஆன் தட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை ப்ராப்பராக டெவலப் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், நீங்கள் டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பத்தாது, அதர் ரெக்வயர்ட் ஜாப் ஸ்கில்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். நீங்கள் எந்த இன்டர்வியூஸ் போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரவுண்ட் வந்து கோடிங் ரவுண்டு தான் இருக்கும். அந்த கோடிங் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு கோடிங் கொஸ்டினை கொடுத்துட்டு அந்த கோடிங் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற கோடிங் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வேணும். அப்போ நீங்க டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணா மட்டும் பத்தாது, அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுமே வேணும். இப்போ டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை மட்டும் தான் லேர்ன் பண்ணுவாங்க. நீங்க தியரி மட்டும் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களால வந்து ஒரு கோடிங் கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டா சால்வ் பண்ண முடியாது. பிளஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னதும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாவே லீட் கோட் போவாங்க, 400 ப்ராப்ளம்ஸ் 300 ப்ராப்ளம்ஸ் ரேண்டமா சால்வ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களால ஒரு கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேண்டமாலாம் போயிட்டு கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகாது. இன்ஸ்டெட் நீங்கள் பேட்டர்ன் பேஸ்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணணும். லெட்ஸே இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னு சொல்கிறேன். லெட்ஸே இப்போ டெவலப்மெண்ட்ல பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட நான் ஒரு ரெக்வயர்மெண்ட்டை கொடுக்குறேன்னா யாரோடைய ஹெல்ப்புமே இல்லாமல் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்காம அந்த ஸ்டூடெண்ட்டே ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். அது பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அந்த ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கோடிங் கொஸ்டினை அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நான் கொடுத்தேன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்பராக அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன்னு ரெகனைஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் அந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட்டாக அந்த கோடிங் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இது பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுவேன். இப்படி நீங்கள் பேட்டர்ன் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கான்செப்ட்ஸ் லைக் ப்ராப்பர் ஆர்டரில் நீங்கள் போனால் மட்டும்தான் இந்த டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணணும், இந்த கைடன்ஸ் அண்ட் அவேர்னஸ் இல்லாதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுறாங்களே தவிர டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி இனஃப். பட் என்னுடைய சஜஷன் வந்து என்னன்னா, இப்போ இருக்கிற காம்படிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதர் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ்லையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் இப்போ இருக்கிற காம்படிஷனை ஓவர் கம் பண்ணுறது. தேர்ஃபோர் நெக்ஸ்ட் நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி பாருங்க. இது எப்படி கெயின் பண்ணலாம்னா, இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, இன்டர்னா ஒர்க் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஒர்க் பண்ணுங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் சொன்னதும் ஒரு க்ளோன் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது கிடையாது. ஆல்ரெடி லைவ்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றது தான் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பேஸ்ட் ஆன் தட் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க டீபக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி டீபக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் நீங்க பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த ரீசன்னால டீபக்கிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஜஸ்ட் டெவலப் மட்டும் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது பக் வரும் அண்ட் அந்த பக்கை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க வந்து டீபக் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் வேரியஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி எந்த ரீசனால இந்த பக் வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன் எந்த ரீசனால நீங்க பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு மாடர்ன் டெக்னாலஜிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஏஐ டூல்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். லைக் டீபக்கிங் பர்பஸ், டாக்குமெண்டேஷன் பர்பஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ் வேரியஸ் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. லைக் அட்வான்ஸ்டு நாலேஜ்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே இட்ஸ் கம்ப்ளீட்லி இனஃப். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாம கம்பெனி ஸ்பெசிஃபிக்காவும் ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் ஜோகோ, காக்னிசன்ட், டிசிஎஸ், அசென்ஜர் இந்த மாதிரி கம்பெனி ஸ்பெசிஃபிக்காவும் அந்த ரெஸ்பெக்டிவ் இன்டர்வியூஸ்லாம் எப்படி கிராக் பண்றதுன்னு அது பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அட் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ. லைக் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் பாத்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ரீவியஸா நீங்க டெவலப்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, டிஎஸ்சில ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. பட் ஒரு சில கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகும் இல்லையா. பேஸ்ட் ஆன் தட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அட் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா ஆப்டிடியூட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆன் கேம்பஸ் அட்டன் பண்ணாலும் சரி, ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் கண்டக்ட் பண்றது கிடையாது, டைரக்டா வந்து கோடிங் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஃபார் சேஃபர் சைட் ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் எப்படி கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்றது. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா நம்ம இப்படிதான் கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணிக்கணும்னு. அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க வேரியஸ் அகாடமிஸ்ல வேரியஸ் பிளேசஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்சஸ்க்கு என்கொயரி பண்ணிருப்பீங்க.
அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்சஸ்ல கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. இதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸால ஒரு பேசிக் லெவல்ல ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல. அந்த இன்டர்வியூல அவங்க ஃபெயில் ஆறாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக தான் நாங்க பாலா லேப்ஸ்ல ஃபுல் ஸ்டாக் ஜாப் ரெடி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். எங்களுடைய ஃபுல் ஸ்டாக் ஜாப் ரெடி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஃபேக் பிளேஸ்மெண்ட் ப்ராமிசஸ் கொடுக்காம ரியாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றதுனால தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸால ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அண்ட் எம்என்சி கம்பெனிஸ் இன்டர்வியூஸ்லாம் கான்ஃபிடென்ட்டா கிராக் பண்ண முடியுது. அண்ட் அவங்களுமே பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் எங்க ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்டோடைய ஃபீட்பேக் வீடியோ இப்போ நான் ஷோ பண்றேன். பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக் வீடியோஸ் நான் ஷோ பண்ணனா வீடியோ ரொம்பவே லாங்கா போகும். ஒரு ஸ்டூடெண்டோடைய ஃபீட்பேக் வீடியோ நீங்களே பாருங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்மளாலையும் ப்ராப்பரா ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ண முடியும். எனக்கு ஸ்டூடெண்டோடைய பிரைவசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் ஃபேஸை பிளர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 40 செகண்ட்ஸ் தான் வரும், நீங்களே கேளுங்க. ஹாய், ஐம் ஹரிணி, தேர்ட் இயர் SRM காலேஜில் படிக்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து கோடிங் கொஷின் சால்வ் பண்ண தெரியாது, என்னால் ஓனாக ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண தெரியாது. ஸோ இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் ஒர்க் கிடைக்காதுன்ற பயம். அப்போ தான் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் யூடியூப்பில் வந்து பாலமுருகன்றோட வீடியோ பார்த்தேன். அவங்க ரியாலிட்டியை பற்றி பேசினாங்க. எனக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. அப்போது நான் அவர்கிட்ட போய் இன்கொயரி பண்ணி நான் அவங்களுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஃபியூ மந்த்ஸ் அவங்களுடைய ரோட் மேப்பை வந்து ஃபாலோ பண்ணேன். இப்போது என்னால் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண முடியுது, என்னால் கோடிங் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியுது. அண்ட் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், என்னால் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும், என்னால் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கிராக் பண்ண முடியும்னு. நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லையும் நான் வந்து என்கொயரி பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிடும், 100% பிளேஸ்மெண்ட்கான கேரண்டி மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் பாலமுருகன் ப்ரோ தான் வந்து ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்கில்ஸ் பற்றின ஃபுல்லாக டெப்த்து நாலேஜஸ் சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணேன். என்னால் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண முடியுது. அண்ட் எனக்கு இங்கே பிடிச்ச ஒரு விஷயமே வந்து 1-to-1 சப்போர்ட். என்ன டவுட்டாக இருந்தாலும் உடனே வந்து கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு இங்கே பிடிச்ச விஷயமே சிலபஸ் தான். லைக் பிகினர்லேருந்து கற்றுக்கலாம். லைக் ஒன்றுமே தெரியலனாலும் வந்து பிளாங்காக இருந்தாலும் கற்றுக்கலாம். ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கோர்ஸை நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இன்னும் ஃபியூ மந்த்ஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் சீக்கிரம் கற்றுக்கலாம், டெப்த்தாக ரொம்ப கிளியர் நாலேஜோட சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம நிறைய நாலேஜும் கெயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ், நான்-IT ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க, டாஸ்க் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஜாப் இன்டர்வியூஸ்லாம் கிராக் பண்ணி அவங்களுமே பிளேஸ் ஆயிருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபேக் பிளேஸ்மெண்ட் ப்ராமிசஸ் கொடுக்காம ரியாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் எங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் ஒரு பெட்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியுது. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குரூப் செஷன்லாம் கிடையாது. ஈச் பேட்ச் நாங்கள் 5 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் ஆன்போர்ட் பண்ணுவோம். அண்ட் த்ரூ அவுட் திஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி 1-to-1 சப்போர்ட். இந்த ரீசனால தான் இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் அண்ட் பெட்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கான ஸ்கிரீனிங் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா, டைரக்ட் வாட்ஸ்அப் சாட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஃபுல் ஸ்டாக்னு மெசேஜ் பண்ணுங்க. கம்ப்ளீட் ப்ரோக்ராம் டீடைல்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் வீடியோஸ் அண்ட் சிலபஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், உங்க சைட்ல இருந்து நீங்க 100% எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா, எங்க சைட்ல இருந்து நாங்க 200% எஃபர்ட்ஸ் போட்டு உங்களை ஜாப் ரெடி டெவலப்பரா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். தேர்ஃபோர் கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்க ப்ராப்பரா ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.